ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம். ஆனால் என் கூட மிஞ்சினது ஒருத்தி தாங்க. ஏன் அப்படின்னா, அவளுக்கு தனித்தனி வேலைகள் இருந்தனால அந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. வேறு எங்கேயும் இல்லைங்க. சினிமாவுக்கு போகலாம் தாங்க பிளான் போட்டோம். கடைசியில் என் கூட மிஞ்சினது ஒருத்தி தாங்க. ஒருத்தி சொன்னால் அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. ஆக மொத்தத்தில் இன்னொரு நாள் போய்க்கலாண்டி சேர்ந்து ப்ளீஸ் டி அப்படிதான். அப்போ தாங்க பாய்ஸ் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியா, ஒரு குரூப்பை இணைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஒருத்தி தாங்க எனக்கு மிஞ்சினது. டிமாண்டிங் காலனி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, படம் எப்படி இருக்குன்னு நான் போகிற போக்குக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, வந்த உடனே நம்ம வேலையை பார்க்கணுமா இல்லையா? பாப்கார்னும் கோக்கும் இதே என் டயட்டிஷியன் பார்த்தாங்கன்னா என்னை காரி துப்புவாங்க மூஞ்சி மேலே. நம்மள மாதிரியே 4 பேர் இல்லை 40 பேர் இருக்காங்கன்ற ஒரே சந்தோஷந்தாங்க. சண்டேன்றனால தான் இவ்வளோ கூட்டம்னு நினைக்கிறேன். அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஏன்னா 12:10க்கு ஷோ சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா 12:20 ஆகுது, இன்னும் ஷோ ஓப்பன் பண்ணவே இல்லை. சரி, நம்ம தான் சீக்கிரமாக வந்துட்டோமோ அப்படின்ற மனசுக்குள்ளே ஒரு என் வாட்ச் ஓடலையோன்னு கூட ஒரு டவுட் வந்துச்சுங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன். சரி, பாப்கார்ன் வாங்கிட்டு குளுக்குடின்னு சொன்னால் உட்காந்து நல்லா முக்குன்னு முக்கிட்டா, சரி கடைசி நேரத்தில் டைம் தான் நம்ம வாட்ச் ஓடலையோன்னு எனக்கே ஒரு டவுட்டுங்க. பார்த்தேன் 12:10க்கு தானே ஷோ போட்டிருக்கு, 12:20 ஆச்சு, இன்னும் ஷோ ஆரம்பிக்கலை. சரி விடு, சாப்பிட்ற வேலையை பார்ப்போன்னு ஒருத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. போகிற போக்கு நான் சொன்னேன், உள்ளே போகிறதுக்குள்ளேயே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவா போல் அப்படின்னு. அப்பா எப்படியோ ஒரு வழியாக உள்ளே விட்டுட்டாங்க. நாங்களும் ஷோக்கு சரி சீட்டை கண்டுபிடிச்சி உட்காரத்துக்குள்ளே உட்காந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 2 பேர் போனனால ஈஸியாக போயிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃபு ஸ்நாக்ஸ் டைம், அதாவது இன்டர்வல் டைமு. 2 காஃபியும் ஒரு பஃப்பும் வாங்கினோம். என்னடா இது தின்னுக்கட்ட குரூப்பாக இருக்கும் போலேயே நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் என்ன பண்ணுறது, வயிறுக்கு பசிக்கும்ல, வேறு ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பிட வேண்டியதான். அப்புறம் செகண்ட் ஆஃப் பார்க்க ஆரம்பித்தோம். ஓகே தான் சொல்லுவேன் செகண்ட் ஆஃப். எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முடிஞ்சோடனே கிளம்பிட்டோங்க. கத்தி கத்தி பேசுனதில் எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பசிக்கும்ல, ஜூஸையும் எடுத்தேங்க. ஏன்னா பசி எடுக்குமா இல்லையா இந்த குரூப்புக்கு. வேறு என்ன, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். பாய்.